அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதில் உங்களுடைய வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் ரசீது ஆகியவற்றின் கட்டணம் எவ்வளோ ரூபாய் என்று எப்படி பார்ப்பது, மற்றும் அதை எப்படி நீங்கள் செலுத்துவது, மற்றும் அதற்கான ரசீது எப்படி நீங்கள் பரிவர்த்தனை செய்வது போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாமாங்க. சில பேருக்கு எப்படி எவ்வளோ ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியாமல் இருக்கும். மற்றும் சில பேருக்கு அவங்களே அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவங்களும் கட்டியிருப்பாங்க. அவங்களுடைய அலுவலகத்தில் அவங்க ரசீது தந்திருக்க மாட்டாங்க. அந்த ரசீது எப்படி எடுப்பதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு எதனா உதவி தேவைப்பட்டால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மூலியம் உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம சொல்லப்படும். மற்றும் உங்களுக்கு ரசீது பதிவிறக்கம் செய்து உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாங்கள் அனுப்பிவிடும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளி கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு விபி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துனே வரும். உங்களுக்கு கிளிக் பண்ணால் உங்களுக்கு உள்ளே போகும். உள்ளே போனாலே உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்கள் சொத்து வரி கணக்கீடு, உங்கள் நிலுவை தொகையை பார்க்க இருக்கும். அடுத்து விரைவாக வரி செலுத்த, அடுத்து வரி செலுத்திய விவரங்களை பார்க்க சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் உங்கள் நிலுவை தொகையை பார்க்க சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொத்து வரி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட மாவட்டம், உங்களுடைய பிளாக் எல்லாமே சூஸ் பண்ண சொல்ல நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மூலியம் உங்களுக்கு உங்களோட வில்லேஜ் பஞ்சாயத்தில் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சில பேருக்கு 2 ஊர் ஒரே வில்லேஜ் பஞ்சாயத்தில் இணைந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. அடுத்து நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா, உங்களுக்கு சில பேருக்கு அவங்களோட மொபைல் எண் தந்திருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் கண்டிப்பாக தந்திருப்பீங்க. அதில் உங்களுக்கு வரி விதிப்பு எண் தெரிந்தால் என்டர் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நம்பர் ஒரு சீட்டில் எழுதி தந்திருப்பாங்க. அல்லது உங்களுடைய கதவு எண் தெரிந்தால் உங்களுக்கு என்டர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே மொபைல் எண் செக் பண்ணி பாருங்கள். அதை எளிமையான முறையில் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு மொபைல் உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யார் முக்கியமான அவங்க நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஒவ்வொரு ஆளில் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வரி உறுப்பு எண் நான் என்டர் பண்ணுறேன். நான் கேப்ஸ் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி டைப் பண்ணால் நீங்கள் திருப்பி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிட்டு அடுத்து சர்ச்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வரும். உங்களோட வரி விதிப்பு எண் வரும். இந்த வரி விதிப்பு எண் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க. நீங்கள் அடுத்து உங்களுடைய பெயர் இருக்கா பாருங்கள். உங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்கா பாருங்கள். நீங்கள் அடுத்தது உங்களுடைய வார்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உங்களுடைய வில்லேஜ் நேம் தந்திருப்பாங்க. கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது உங்களுடைய தெரு பெயர் இருக்கும். நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் எவ்வளோ ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் தற்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க பார்த்துங்க. நீங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தந்திருப்பாங்க என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்துங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நிதி ஆண்டு தந்திருப்பாங்க. 2023, 24 சொல்லிட்டு தந்திருப்பாங்க. அடுத்து பொது வரி 160 ரூபா சொல்லியிருக்காங்க. அடுத்து நூலக வரி உங்களுக்கு கட்டணும். நீங்கள் அதுக்கு 16 ரூபா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 176 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த 176 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக கட்டி ஆகணும். நீங்கள் அப்படி கட்டலாம். சில பேருக்கு டபுள் ஆகுது. சில பேருக்கு 2 வருடம் வரி இன்னும் பாக்கி இருக்குது. அது செலுத்தி விடணும். நீங்கள் கண்டிப்பாக செலுத்தி கொண்டே வருங்க ஒவ்வொரு வருடம். அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது. நீங்கள் இந்த ரசீது எடுத்து நீங்கள் எதனாவது ப்ரூஃபாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் செலுத்த பாருங்கள். நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் கண்டிப்பாக எதுவும் செக் பண்ண நீங்கள் விரைவாக வரி செலுத்தணும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. விரைவாக வரி செலுத்தல நீங்கள் பே டேக்ஸ்ன்னு மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கும். உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. இது மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய பெயரில் இருக்கும். கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் தர சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் உங்களுடைய பெயர் நீங்கள் டைப் பண்ணணும். தமிழில் டைப் பண்ணக்கூடாது. அடுத்தது உங்களோட மொபைல் எண் தந்திருப்பாங்க. நீங்கள் உங்களோட மொபைல் எண் தாங்க. தற்போது மொபைல் நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதில் பதிவு செய்த மொபைல் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மொபைல் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தாங்குங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதாவது மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் யாராவது ஒரு ஆள் நீங்கள் தந்து விடலாம். நீங்கள் அது எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய பிளாக்கு, உங்களோட ஊராட்சியின் பெயர்
வரி வகை வந்து கேட்டிருக்காங்க. சொத்து வரி என்ன வரி சொல்லிட்டு பார்த்துக்கினீங்க. அடுத்தது வந்து வரி விதிப்பு எண் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சா கொடுத்துட்டு வந்து சர்ச்ன்னு கொடுங்க. வந்து உங்களுக்கு ஷோ உங்களுக்கு உங்களுடைய மாவட்டத்தின் பெயர் வந்து உங்களுடைய பெயர் வந்து கதவு எல்லாமே ஷோ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க செக் பண்ணிங்க. நீங்கள் எதனா மிஸ்டேக் இருந்துச்சா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து திருத்தம் செய்யப்பட்டு தான் நீங்கள் வந்து இதெல்லாம் செலுத்துற மாதிரி இருக்கும். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு கரெக்டாக வாங்க. நீங்கள் அதை நிதியெல்லாம் தந்திருப்பாங்க. உங்களோட அமௌண்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கா பார்த்து நீங்கள் ஒரு இயருக்காக வந்திருக்கா பாருங்கள். சில பேருக்கு வந்து 2 வருடத்துக்கு வந்து உண்டான தொகை வந்து வந்திருக்கு. அவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அவங்க வந்து திருத்தம் செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து 1 வருடம் நிதியாண்டுக்கு உரிய வந்து தொகையை வந்து அவங்க வந்து செய்வாங்க. அது மூலியம் வந்து 1 வருடம் வந்து கேன்சல் பண்ணுறவங்க. அது மூலியம் நீங்கள் வந்து செலுத்தி விடலாம். 1 வருடம் மட்டும் நீங்கள் வந்து 2 இடமும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. கண்டிப்பாக வந்து உங்களோட கிராம அலுவலக ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து திருத்தம் செய்யப்படுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்க பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கட்டண முறையை வந்து ஆன்லைன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஆன்லைன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷோவும் உங்களுக்கு பேன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இங்கே வந்து ஓகே கொடுங்க. நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து லோட் ஆகும் கொண்டு வரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வந்தோடனே உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு இருக்குது. அடுத்து வந்து யூபிஐ இருக்குது. நீங்கள் வந்து எது மூலியம் வந்து செலுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கியூஆர் கோடு வந்து மேக்ஸிமம் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கியூஆர் கோடு வந்து இங்கே வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பே கொடுங்க. நீங்கள் நீங்கள் வந்து கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து இன்னொரு மொபைலில் வந்து ஜிபே, ஃபோன்பே போன்ற யூபிஐ செயல் மூலியம் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து கட்டினா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கான ரசீது வந்து வந்துடும். அது மூலியம் நீங்கள் வந்து டவுன்லோட் செய்து வச்சுக்கலாம். அப்படி வந்து டவுன்லோட் செய்ய மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி நீங்கள் அப்படி வந்து உங்களுக்கு வந்து வரி செலுத்த வந்து வரலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இசேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி செலுத்தினா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எல்லாமே எடுத்து தருவாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில் வந்து. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து செலுத்தி விட்டுங்க. சில பேருக்கு வந்து அவங்களுடைய வில்லேஜ் ஆஃபீஸில் வந்து அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஆள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய்ட்டு அவங்களே வந்து ஆன்லைனில் வந்து கட்டிருப்பாங்க. சில பேர் ஊரில் வந்து அது வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து கட்டினாங்களா கட்டலையான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது ரசீது எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இங்கே வந்து விரைவாக வரி செலுத்தினுக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கீழே வரும். உங்களுக்கு வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி டவுன்லோடு ரெசிப்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அது கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைல் எண்ணு தாங்க. அடுத்து வந்து உங்களோட இமெயில் எடுத்தாங்க. எதனா ஒன்று தந்து நீங்கள் செக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து உங்களோட மொபைல் வந்து தந்து வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைல் எண்ணு தந்துட்டு கீழே வந்து கேப்ச்சா இருக்கும். அந்த கேப்ச்சா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே வந்து கெட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ கட்டிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் கட்டுறது வந்து இங்கே வந்து டவுன்லோட் ரெசிப்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட ரெசிப்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ரெசிப்ட் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு சில பேருக்கு வந்து இங்கே ஃபைல்ட் ஆகும். நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து செலுத்தணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்தமாதிரி தான் இந்த ஷோ ஆகும். அது வந்து எப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இங்கே வந்து டவுன்லோட் ரெசிப்ட்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கான ரசீது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ரசீது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் போய்ட்டு வீட்டில் வந்து ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எதனா டவுட்டாக இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம் நாங்கள். கண்டிப்பாக வந்து சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஊரில் வந்து இந்த ரசீதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அப்படி செலுத்தினா மட்டும் உங்களுக்கு வந்து 100 நாள் வேலைக்கு வந்து தரம் சொல்லிடுறாங்க சில பேருக்குலாம். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் தான் உங்களுக்கு வந்து சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாம் வரியும் இருக்குது. ஒவ்வொன்றும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எது பெண்டிங் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கட்டி விடுங்க. இல்லை வந்து உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வருவதற்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்துச்சா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கூறியிருக்கோம். உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப் பண்ணுக்கும். அந்த வாட்ஸ்அப் பண்ணுக்கு வந்து இங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது மூலம் நம்ம வந்து பார்த்து தரோம். அதே மூலம் வந்து உங்களுக்கு வந்து ரெசிப்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு தெரியலனா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் பண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது மூலம் நீங்கள் வந்து பார்த்து வந்து பலனடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.